கேரளாவின் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர். பலர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தொண்டு நிறுவனங்களில் உள்ளனர். திருவனந்தபுரத்திலிருந்து நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சென்ற ஒருவர் கண்ட காட்சியை தற்போது பகிர்ந்துள்ளார். வயநாட்டின் கலெக்ஷன் பாயிண்டான சென்ட் ஜோசப் ஸ்கூலில் தான் நிவாரணப் பொருட்கள் வந்து சேர்கின்றன. கேரளாவிலிருந்தும் அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களிலிருந்தும் நிவாரணப் பொருட்கள் வந்து குவிந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைக்கு அதிகமாக அரிசி, வாட்டர் பாட்டில், பெட்ஷீட், பிஸ்கட், காய்கறிகள், துணிகள், சோப், நேப்கின் போன்ற பலதரப்பட்ட பொருட்கள் கடல் போல் வந்து குவிந்துள்ளன. மேலும் அவர் இங்கு இருக்கும் எல்லா கேம்ப்களிலும் தேவைக்கு அதிகமான பொருட்கள் வந்துள்ளன என்று கூறியுள்ளார். இனி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசியமான நிவாரணப் பொருட்கள் தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக விஜயின் தமிழக வெற்றி கழகமும் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் கேரளாவிற்கு அதிக அளவில் நிவாரணப் பொருட்கள் சென்றுள்ளதும் இதற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. திண்டுக்கல், சிவகங்கை, கோத்தகிரி போன்ற பல மாவட்டங்களிலிருந்தும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேரளாவிற்கு நிவாரணப் பொருட்கள் சென்ற வண்ணம் உள்ளன.